ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல ப்ரௌஸ் பண்றதுக்காக நம்ம கண்டிப்பா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்ற இந்த ப்ரௌசர் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர்லயே டிஃபால்ட்டா இந்த விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல ப்ரௌசர் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம யூஸ் பண்றேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரௌசர்ல நீங்க ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்களா? ஸோ இதை ரிப்பேர் பண்ண விரும்புறீங்களா? ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வரும்னா எப்படி இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்ல ஃபேஸ் பண்ண இஷ்யூவை சால்வ் பண்ணி நம்ம ஃபுல்லா ரிப்பேர் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா செய்ய வேண்டிய விஷயம், உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத சர்ச் பண்ணி கண்ட்ரோல் பேனல் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுல ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ண உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா சாஃப்ட்வேர்ஸ் இந்த இடத்துல காட்டும். இதுல மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சேஞ்ச் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கேட்கும். ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா குட்டி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகி இதுல ரிப்பேர் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்றது காட்டி ரிப்பேர் அப்படின்ற ஆப்ஷனும் காட்டும். அதையுமே நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணோன்னே டவுன்லோடிங் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்னு காட்டி ஸோ ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி நம்ம டவுன்லோட் பண்ணும் போது, அதாவது ரிப்பேர் கொடுத்து டவுன்லோட் பண்ணும் போது புதுசாக ஏதாவது ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தா இல்லாட்டி புதுசாக வேர்ஷன் எதுவும் ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த வேர்ஷன் நம்ம கம்ப்யூட்டர்ல விண்டோஸ்ல அந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்ல அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு முன்னால நீங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை இந்த கண்டிப்பா இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நீங்களுமே இப்படி ரிப்பேர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்ல ஃபேஸ் பண்ண இஷ்யூவை கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.